தலைப்பு செய்திகள். நீதித்துறையின் ஜனநாயக முறையை சீர்குலைக்கும் சர்வாதிகார போக்கை உடனே கைவிடுங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வேண்டுகோள். ராயபக்சக்களை சிறைக்கு அனுப்புவதே அனுர அரசின் திட்டம், நாமல் குற்றச்சாட்டு. அரசியல்வாதிகள் மாறியது போல அதிகாரிகளும் மாற வேண்டும், வடக்கு ஆளுநர். காங்கோவில் 3200 கடந்த எபோலா பாதிப்பு, 1437 பேர் பலி. விரிவான செய்திகள். முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிய திசை காட்டிய அரசு தற்சமயம் ஜனநாயக முறைமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வெற்றிடமாகியிருக்கும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசும் ஜனாதிபதியும் தவறியுள்ளனர். சமயம் நாட்டில் இருக்கும் கனம் நீதிபதிகள் இந்த பதவிகளுக்கு பொருத்தமற்றவர்களா அல்லது தகுதியற்றவர்களா என நாம் கேள்வி எழுப்புகின்றோம். இந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் இருக்கும் அதே வேளையில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை மாற்றுவதற்கான அரசமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அரசு தீர்மானித்து அது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கும் அனுமதியை பெற்றுள்ளது. இவ்வாறான செயல்பாடுகளுக்கு அரசு ஏன் செல்கின்றது? ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காகவே அரசுக்கு மக்கள் ஆசி கிடைத்த போதிலும் அதற்கு பதிலாக அரசு ஏகாபத்திய சர்வாதிகாரத்தையும் தனிக்கட்சி நாட்டை ஆளும் கொள்கையையும் பின்பற்றி வருகின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை பெற்றுத்தருவதாக தெரிவித்து லஞ்சம் வழங்கி நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதற்கு அவர்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டதாக ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி வருகின்றார். ஜேவிபியை பிரதிநிதித்துவம் செய்யும் அதன் தலைமை சபை அங்கத்தவரான சட்டத்தரணி லால் விஜயநாயக்க மற்றும் சாலிய பீரிஸ் போன்ற அனுபவமிக்க ஜனாதிபதி சட்டத்தரணிகள் கூட அரசின் இந்த யோசனையை எதிர்க்கின்றனர். இதனையும் நாங்களா செய்தோம்? ஐக்கிய மக்கள் சக்தியின் யோசனையின் காரணமாகவா இவர்களும் இவ்வாறு பிரஸ்தாபித்துள்ளனர்? இனியாவது இவ்வாறான பொய்களாலும் ஏமாற்றங்களாலும் நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். அரசு பொய்களையே கூறி வருகின்றது என்பது வெளிப்படையாகிவிட்ட நிலையில் இப்போதாவது ஜனநாயகத்தை அழிக்க வேண்டாம் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அரசு ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிக்கும் சந்தர்ப்பங்களில் அவற்றை ஜனநாயக முறையிலேயே தோற்கடிப்பதும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சகல பணிகளையும் முன்னெடுப்போம். ஏகாபத்திய சர்வாதிகார ஆட்சியை நிலைநாட்ட மேற்கொள்ளும் முயற்சியை கைவிட்டு அழகான நாடு வளமான வாழ்க்கை எனும் கொள்கை அறிக்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்தும்படி அரசை கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். ராஜபக்சக்களை சிறைக்கு அனுப்புவதே அனுர அரசின் திட்டம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிரான வழக்குகளை விரிவுபடுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்காகவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசு மாறுவதால் மற்றும் முறைமை மாற்றம் முழுமையடையாது. அரசியல்வாதிகள் மாறியது போன்று அதிகாரிகளும் மாறினால் மாத்திரமே மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் மக்களின் வாசற்படியை எட்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். சட்டத்தை மதிக்கும் நேர்மை மிகு அரசு சேவை எனும் தொனிப்பொருளில் வடக்கு மாகாண நேர்மை வார ஜூலை மாதம் அறிமுக நிகழ்வு திங்கட்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன் பிரதான நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மத்தியில் மிக விரைவாகவும் உணர்வு பூர்வமாகவும் உரையாற்றிய ஆளுநர் அங்கு தெரிவித்துள்ளதாவது: நாம் இன்று இங்கு கூடியிருப்பது வெறும் ஓர் அரச நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காகவோ ஒரு உறுதிமொழியை உச்சரிப்பதற்காகவோ அல்ல. எமது மனசாட்சியை மீண்டும் ஒருமுறை விழித்தெழ செய்வதற்காகவே இங்கு கூடியுள்ளோம். சில நிமிடங்களுக்கு முன்னர் நாம் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி ஒரு நிர்வாக நடைமுறை அல்ல. அது எமது பதவியை விட உயர்ந்த எமது மனசாட்சியின் முன்னால் நாமே எடுத்துக்கொண்ட புனித உறுதியாகும். இன்று ஒலித்த அந்த வார்த்தைகள் அலுவலக மேசைகளில் முடிகளாகவும் கோப்பு ரீதியாகவும் மக்களை அணுகும் போது புன்னகையில் மனித நேயமாகவும் மாற வேண்டும்.
நேர்மை என்பது பணம் வாங்காமை மட்டுமல்ல, ஊழல் செய்யாமையும் மட்டுமல்ல. எமக்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை எமக்காக அல்லாமல் மக்களுக்காக பயன்படுத்துவதே நேர்மையாகும். ஒரு வறிய மனிதனின் கோப்பை காரணமின்றி தாமதப்படுத்தாமல் இருப்பதும், பொது வளங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தாமல் இருப்பதும், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் ஒரே அளவுகோலால் நீதி வழங்குவதுமே உண்மையான நேர்மையாகும். சட்டம் பார்க்காத இடத்திலும் மனசாட்சி பார்க்கின்றது என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு புதிய அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நேர்மையான நிர்வாகத்திற்கான அரசியல் விருப்பமும் அரசியல் தலைமைத்துவமும் உருவாகியுள்ளது. ஊழலுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கக்கூடாது என்ற தெளிவான நிலைப்பாடு வந்துள்ளது. ஆனால் அரசியல் நேர்மையாக இருந்தும் நிர்வாகம் நேர்மையற்றதாக இருந்தால் மக்கள் எதிர்பார்த்த நல்லாட்சி மலராது. அரசியல்வாதிகள் மாறிவிட்டார்கள் என்று நாம் திருப்தி அடைய முடியாது. அதிகாரிகளும் மாற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் உள்ளிட்ட கென்வியோ இங்க் நிறுவனங்களின் குழந்தை பவுடர் உள்ளிட்ட பிற டெல்க் தயாரிப்புகள் கருப்பை புற்றுநோயை ஏற்படுத்துவதாக அமெரிக்காவில் தொடரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை முடித்துக்கொள்ள சுமார் $5.5 மில்லியன் செலுத்த நிறுவனம் முன்வந்துள்ளது. தனது டெல்க் அடிப்படையிலான தயாரிப்புகள் புற்றுநோயை ஏற்படுத்தாது என்றும், ஒரு நூற்றாண்டிற்கும் மேலாக பேபி பவுடரை முறையாக சந்தைப்படுத்தி வருவதாகவும் ஜான்சன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும், இருப்பினும் சமரசமாகவே செல்லவே இந்த முடிவு என்றும் தெரிவித்துள்ளது. இதுவரை நீதிமன்றத்தில் நடந்த பெரும்பாலான வழக்குகளில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும், மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இந்த வழக்கிலும் இறுதியில் வெற்றி பெற்றிருப்போம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜான்சன் பேபி பவுடரில் உள்ள டெல்க் தூள்களில் புற்றுநோயை உண்டாக்கும் எல்பென்டைஸ் கலந்திருப்பதாகவும், இதனால் தங்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த சுமார் 76,000 வழக்குகளை இந்த ஒரே ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டுவர நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டமாக 2027ஆம் ஆண்டில் சுமார் 29,000 கோடியும், எஞ்சிய தொகையை 2028ஆம் ஆண்டிலும் வழங்க நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த இழப்பீட்டு ஒப்பந்தம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர வழக்கு தொடுத்தவர்களில் குறைந்தது 95% இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூஷு தீவின் குமாமோட்டோ மாகாணத்தில் நேற்று 7.1 ரிக்டர் அளவில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த நிலநடுக்கம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு தாக்கியுள்ளது. நிலநடுக்கத்தின் வீரியம் காரணமாக கட்டிடங்கள் கடுமையாக குலுங்கியுள்ளன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடலில் 1 மீட்டர் உயரம் வரை ராட்சத அலைகள் எழும்பக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடலோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாதிப்பை குறைக்க ஜப்பானிய அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டு தெற்கு கியூஷு தீவில் உள்ள குமாமோட்டோ, நாகசாக்கி, ககோஷிமா, புகுக்வோவா, சாகா, ஒய்டா மற்றும் மியாசாக்கி ஆகிய மாகாணங்களுக்கு ஜப்பானிய அரசாங்கம் அவசரகால நிலநடுக்க எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. ஜப்பானில் கடந்த ஜூன் மாதம் 25 அன்றும் வடக்கு பகுதியில் 7.2 ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனினும் அதிர்ஷ்டவசமாக அதில் பெரும் சேதமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கோவில் தற்போது பரவி வரும் எபோலா பாதிப்புகளின் எண்ணிக்கை 3,262 எட்டியுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிழக்கு இத்தூரி மாகாணத்தில் மையம் கொண்டுள்ள இந்த பரவல் இதுவரை பதிவானவற்றிலேயே மிக வேகமாக பரவும் எபோலா பாதிப்பு என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட 3,262 பேரில் 1,437 பேர் உயிரிழந்துள்ளதாக காங்கோ சுகாதார அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2018 முதல் 2020 காலகட்டத்தில் காங்கோ மற்றும் அண்டை நாடான உகண்டாவில் ஏற்பட்ட எபோலா பரவல் சுமார் 2 ஆண்டுகள் நீடித்தது. இதில் 3,400க்கும் மேற்பட்ட பாதிப்புகளும் 2,200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று
1981 லண்டன் புனித பவுல் பேராலயத்தில் நடைபெற்ற வேல்ஸ் இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமணத்தை உலக தொலைக்காட்சிகளில் 700 மில்லியன் பேர் பார்வையிட்டனர். 1987 இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி JR ஜெயவர்தனவுக்கும் இடையில் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. இந்நிகழ்வில் இடம்பெற்ற மரியாதை அணிவகுப்பின் போது ராஜீவ் காந்தி இலங்கை சிப்பாய் ஒருவரால் தாக்கப்பட்டார். 1999 இலங்கையின் வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீலன் திருச்செல்வம் தற்கொலை குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டார். 2015 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் விண்டோஸ் 10 இயங்குதளத்தை வெளியிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.